ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அட்டகாசமான பன்னீர் டிக்கா மசாலா பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கும் அண்ட் கலருக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். ஸோ தட் நமக்கு ஃப்ளேவரும் இருக்கும், கலரும் இருக்கும். அட் த சேம் டைம் காரமும் நமக்கு கம்மியாக இருக்கும். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு, டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடலை மாவு சேர்க்குறதுனால நமக்கு பேட்டர் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்பவும் தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா நமக்கு பன்னீரில் இந்த மசாலா கோட் ஆகாது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போதும். பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் பச்சை குடமிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு முழு குடமிளகாவை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு ஸ்கியூவர்ஸில் இன்சர்ட் பண்ணுறச்ச நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப்ஸாக நான் கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மசாலாவோட. அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு 4லேருந்து 5 பேர் நம்ம சாப்பிட்லாம் தாராளமாக. 100 கிராம் பன்னீரை இதே மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாஸோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணணும். பன்னீரை மசாலாவோடு நம்ம கோட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிட்டிங்கன்னா நமக்கு பன்னீர் எல்லாம் உடஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம். அடுத்து நம்ம பன்னீரில் தந்தூரி ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி பவுலில் நீங்கள் பன்னீர் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு சார்கோல் இருக்கு இல்லையா, கறி, அதை நல்லா நெருப்பில் சுட்டுட்டு இந்த பவுலில் போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலே ஊற்றிட்டு மூடி நீங்கள் மூடி போட்டுட்டு மூடிடணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் அப்படியே வச்சுருக்கணும். அதாவது மூடி எந்த ஒரு ஓட்டையும் இல்லாமல் இருந்தால் நமக்கு ஸ்மோக் வெளியே போகாமல் பன்னீரில் எல்லாமே இன்ஃப்யூஸ்ட் ஆகி நம்ம பன்னீர் டிக்கா பண்ணுறச்ச நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இந்த ப்ராசஸை பார்க்கும் போதே அவ்வளோ சூதிங்காக இருக்குது. கரெக்டாக நம்ம 7 to 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட பன்னீர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்கியூவர்ஸில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 by 1 இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் 2 மெத்தட் இன்றைக்கி பண்ணி காட்டுறேன். ஒன்று ஸ்கியூவர்ஸில் பண்ணுறது, அண்ட் ஸ்கியூவர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக தவாலையும் பண்ணலாம். ஃபைனலி பன்னீர் டிக்கா இஸ் ரெடி ஃபார் குக்கிங். அடுத்து என்ன பண்ணால் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்கியூவர்ஸை வச்சு டைரெக்டாக ஃப்ளேமில் காட்டிட்டு ஜஸ்ட் டர்ன் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நமக்கு பன்னீர் அப்படியே நமக்கு குக் ஆகிறதே தெரியும். எப்படின்னு பார்த்தா லைட்டாக அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சாட் ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும் எல்லா ஸ்கியூவர்ஸையுமே. சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்கியூவர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தவாவில் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம பன்னீர் அண்ட் மசாலாஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துட்டா நமக்கு எல்லாமே குக் ஆகிடும். இப்போ மசாலா பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பட்டை, லவங்கம், சீரகம், ஏலக்காய், கிராம்பு, அனாசி பூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி நான் 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயில். நல்லா ஒரு பிங்க் கலர் அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம்.
இது வந்து வதக்கி எடுக்கிறதுக்கு ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். ஆஃப்டர் 8 மினிட்ஸ் கழிச்சு இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 தக்காளி வந்து நான் நல்லா அரைச்சி பியூரேவாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் தக்காளியை கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துட்டாலே நமக்கு தக்காளி பியூரே ரெடி. நம்ம தக்காளி பியூரே ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக் ஆகிற வரைக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா தண்ணியாக இருந்தது. அந்த தக்காளி அண்ட் வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகி குக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தக்காளி அண்ட் வெங்காயம் நல்லா சுருண்டதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கிறேன். மசாலாஸ் நல்லா வதக்கி எடுத்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சுவைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். போட்ட மசாலாஸ் எல்லாமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் கிரேவியும் கொஞ்சம் திக் ஆகணும். அதனால நம்ம மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எல்லாமே எண்ணெய் எல்லாமே சைட்ஸில் வந்து அப்படியே வந்துருக்கும். இப்போ வந்து நமக்கு மசாலா நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பன்னீர் டிக்காவை வந்து மசாலாஸில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு லூஸாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஃபைனலாக நம்ம வந்து ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லாமல் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான அட்டகாசமான பன்னீர் டிக்கா மசாலா ரெடி. ஈஸி அண்ட் யம்மியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹோட்டல் பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க. பன்னீர் டிக்கா மசாலா நான், ரோட்டி, சப்பாத்தி, இட்லி, தோசை ஆர் எனி கைண்ட்ஸ் ஆஃப் பிரெட்ஸ்க்கு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். Thank you. Bye-bye. Have a good day.